வணக்கம். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீன் எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் காட்ட போகிறேன். எப்போதுமே கடையில் பெரிய மீனாக கட் பண்ணி கொடுத்துருவாங்க, சின்ன மீனை கட் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. அதனால் உங்களுக்கு இன்றைக்கி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ போடலாம் அப்படின்னு ஷேர் பண்ணுறேன். இப்போது மீனில் உள்ள ரெக்கையெல்லாம் கட் பண்ணிடலாம். ரெக்கை மாதிரி இருக்கும்ல, அது எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணிடலாம். வால்கிட்டேயும் இருக்கும், பின்னாடியும் இருக்கும், முன்னாடியும் இருக்கும். எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணிடலாம். எப்போதுமே மீன் கழுவுறதுக்கு அப்படின்ட்டு தனியாக ஒரு கத்திரிக்கோல் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிடுவோம். இப்போ ரெக்கையை இங்கிட்டு 2 இருக்கும், அதையும் கட் பண்ணிடலாம். அடுத்து இந்த கன்னத்துக்கிட்ட ஒரு ரெக்கை இருக்குது பாருங்கள், அதையும் நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ வால்கிட்டையும் ஒரு ரெக்கை இருக்குது, அதையும் கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம அடுத்து எப்படி க்ளீன் பண்ணுறது பார்க்கலாம். இப்போ நம்ம வாலை கட் பண்ணிக்கலாம். நீங்கள் வாலை கட் பண்ணிடலாம் கூட, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் எப்போதுமே வாலை கட் பண்ணிட்டு தான் மீனெல்லாம் கழுவுவேன். ஸோ வாலை கட் பண்ணிடுங்க. அடுத்து நம்ம மீனை நல்லா உரச போகிறோம். நம்ம கத்தியை வச்சு உரசிப்போம். இந்த மாதிரி எடுத்திங்கன்னா செதலெல்லாம் வந்துடும், மீனோட செதல். எப்போதுமே நீங்கள் தலையை இப்படி பிடிச்சிக்கிட்டும் வால் அந்த சைடு இருக்கணும். இப்படி வச்சிங்கன்னா நம்மளால் செதல் சீக்க முடியாது. ஸோ இந்த சைடு வச்சுட்டு தான் நம்மளால் கத்தியை வச்சு சீக்க முடியும். ஸோ இப்போ நம்ம செதலை பூரா எடுத்துப்போம். இந்த வால் கிட்ட தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல நல்லா நம்ம சுரண்டி எடுத்துப்போம். அப்படியே தலைக்கிட்டையும் எடுத்துப்போம், மீனோட தலையிலையும். இப்போ நல்லா சுரண்டி எடுத்துப்போம் செதலை. வால்கிட்ட தான் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா செதலை பூரா நம்ம சுரண்டி எடுத்துக்கலாம் கத்தியால். இப்போ நம்ம உள்ளே இருக்கிறத எடுக்க போகிறோம், மீனுக்குள்ளே இருக்கிறத. அதுக்கு நம்ம அந்த வாய் 2 மாதிரி இருக்குது பாருங்கள், அதை ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணிவிட்டு நான் பிடிச்சி இழுக்கிறேன் பாருங்கள், அது மாதிரி இழுத்திங்கன்னா எல்லாமே வந்துடும். இப்போ நம்ம இது பூராத்தையும் எடுத்துடலாம். இதெல்லாம் நம்ம சாப்பிட தேவையில்லை. இது எல்லாத்தையுமே நம்ம தூக்கி போட்டுறணும். இது எல்லாத்தையுமே நல்லா க்ளீன் பண்ணணும். நம்ம மீனை ஃபுல்லாகவே இதெல்லாம் தூக்கி போட்டுறணும். தூக்கி போட்டுட்டு இப்போ இந்த வாய்க்கிட்ட இருக்கிற அந்த இதை 2யுமே கட் பண்ண போகிறேன்னா, இந்த சைடு 2 சைடுமே கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு மீனுக்குள்ளே இருக்கிற எல்லாத்தையுமே இப்போ நம்ம எடுத்துடலாம். இப்போ லைட்டாக கத்தியை வச்சு இல்லை கத்திரிக்கோலை வச்சோ இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளால் கட் பண்ண முடியாது. இது வரைக்கும் தான் நம்மளால் கட் பண்ண முடியும். கட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு இப்போ ப்ரஷ்ஷை வச்சு தேய்ச்சி காட்டுறேன். டூத் ப்ரஷ் வச்சுருக்கேன். நான் மீன் கழுவுறதுக்குன்னு தனியாக வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை நல்லா தேய்ச்சிப்போம். உள்ளே ரத்தமாக இருக்கும், இது எல்லாத்தையுமே நல்லா தேய்ச்சிப்போம். இந்த மாதிரி தேய்ச்ச பிறகு தான் சாப்பிடணும், அப்படியே சமைச்சிடாதீங்க. இப்போ நம்ம நல்லா தேய்ச்சிப்போம் ப்ரெஷ்ஷை வச்சு. பாருங்கள், ப்ரெஷ்ஷை வச்சு தேய்ச்சிட்டு உங்கள்கிட்ட நான் காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு. இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிக்கோங்க. ரத்தமாக இருக்கும் உள்ளேனா, தெரியுதுன்னு நினைக்கிறேன் நீங்கள் பார்க்கையில். எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். உங்கள்கிட்ட நான் இப்போ டூத் ப்ரஷ்ஷை வச்சு தேய்ச்சிட்டு காட்டுறேன். இப்போ நான் டூத் ப்ரஷ்ஷை வச்சு நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குது அப்படின்னு. உள்ளே இருந்த அசடு எதுவுமே இல்லை. இந்த மாதிரி நீங்களும் க்ளீன் பண்ணிக்கோங்க. ரொம்ப மீனை போட்டு பிடிக்கல, ரொம்ப அமுக்காமல் லைட்டாக பிடிச்சிக்கோங்க. ரொம்ப ஹோல்ட் பண்ணாமல் லைட்டாக ஹோல்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி தேய்ச்சிருங்க. இப்போ மீன் க்ளீனாக இருக்குது பாருங்கள். இப்போ நான் உங்களுக்கு இன்னொரு மீன் பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த மீனில் உள்ள ரெக்கை எல்லாத்தையுமே கட் பண்ணிடலாம் கத்திரிக்கோலை வச்சு. முன்னாடியும் இருக்கும், பின்னாடியும் இருக்கும், கன்னத்துக்கிட்ட இருக்கும். எல்லா ரெக்கையுமே கட் பண்ணிடலாம். இதையும் கட் பண்ணிடலாம், இந்த ரெக்கையுமே. அடுத்து இதுக்கு மேலே ஒரு ரெக்கை இருக்குது பாருங்கள், இது 2யுமே நம்ம கட் பண்ணிடலாம். அடுத்து இந்த கன்னத்துக்கிட்ட இருக்கிற ரெக்கையுமே கட் பண்ணிடலாம். 2 சைடும் இருக்கும், அதை நீங்கள் பார்த்து கட் பண்ணுங்கள். அடுத்து நான் வாலையும் கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வாலை கட் பண்ணலாம் கூட, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கட் பண்ணிவிட்டு நம்ம கத்தியை வச்சு இந்த மாதிரி இந்த சைடு தலை உள்ளங்கையிலையும், மீனோட வால் அந்த சைடும். அப்படின்னா தான் நம்மளால் அந்த செதலை பூரா சுரண்ட முடியும். ஆனால் நீங்கள் இப்போ அந்த காலத்துலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா கல்லில் வச்சு சுரண்டுவாங்க மீனை. ஆனால் இப்போ யாருமே அந்த மாதிரி பண்ணுறதில்ல. இப்போ கத்தி வச்சு தான். அதனால தான் உங்ககிட்ட நான் கத்தியை வச்சு காட்டுறேன் எப்படி சுரண்டுறது அப்படின்ட்டு செதலெல்லாம். இப்போ மீன் மண்டை வரைக்கும் நல்லா எடுத்துக்கோங்க சுரண்டி. இப்போ நம்ம செதலை
எடுத்தாச்சு. மீனில் உள்ள செதலை க்ளீனாக இருக்குது. இப்போ நம்ம உள்ளக்க இருக்கிறதெல்லாம் எடுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த 2 வாய் மாதிரி இருக்குல்ல, அதை எடுத்துட்டு இப்போ நான் இதை பிடிச்சி இழுக்க போகிறேன். இது வரைக்கும் இருக்க பாருங்கள், ஒரு கோடு மாதிரி, அது வரைக்கும் நம்ம இழுக்கலாம். இதோட இழுக்கலாம் நம்ம. இப்போ நம்ம இதை இழுத்துடலாம். இது எதுவுமே நம்ம சாப்பிடக்கூடாது, எல்லாத்தையுமே நீங்கள் தூக்கி போட்டுறணும். அப்படியே நல்லா இழுத்துருங்க. இழுத்திங்கன்னா இதோட பாதி வரைக்கும் வரும். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் உள்ள கத்தியை வச்சு இல்லை கத்திரிக்கோலை வச்சு கட் பண்ணணும். இப்போ நான் எடுத்துட்டேன். இப்போ நான் கத்திரிக்கோலை வச்சு கட் பண்ணுறேன். அதுக்கு மேலே நம்ம கட் பண்ண முடியாது. இப்போ பாருங்கள் எவ்வளோ ரத்தமாக இருக்குன்னு. இதை வந்து நம்ம ப்ரஷ்ஷை வச்சு தேய்க்க போகிறோம். இப்போ நம்ம வாய் 2மே கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு டூத் ப்ரஷ்ஷை வச்சு இப்போ நம்ம இந்த ரத்தத்தை ஃபுல்லாக க்ளீன் பண்ணலாம். இதில் இப்போ ப்ரஷ்ஷை வச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு பாருங்கள். இதே மாதிரி நான் உங்களுக்கு எல்லா மீனையுமே கழுவி காட்டுறேன். இப்போ பாருங்கள். இப்போ மீன் க்ளீன் பண்ணியாச்சு. அழுக்கு தண்ணி எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்டு ஒரு க்ளீனான பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீன் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து மண்பானை ஏன் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, நான் எப்போதுமே நான்வெஜ் க்ளீன் பண்ணையில் மண் பாத்திரங்கள் தான் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் நார்மல் பாத்திரம் கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா க்ளீன் பண்ணியாச்சு மீனெல்லாம். இப்போ கொஞ்சம் உப்பு எடுத்துக்கோங்க. உப்பு எடுத்துகிட்டு நம்ம மீனை வந்து உரசி எடுக்க போகிறோம். அப்போ தான் அந்த மீன் மேலே இருக்கிற அழுக்கு எல்லாமே போகும். பளபளன்னு இருக்கும் உங்களுக்கு மீன் பார்க்கையில். இது எப்படி உரசுறது அப்படின்னா, பாத்திரத்தை கொஞ்சம் சாய்ச்சி வச்சுட்டு கிளாக் வைஸ் டைரக்ஷனில் நீங்கள் இந்த மாதிரி மீனை உரசிக்கிட்டே வரலாம். ஸோ இந்த மாதிரி உப்பு போட்டு உரசினீங்கன்னா மீன் நல்லா பளபளன்னு வந்துடும் உங்களுக்கு. கிளாக் வைஸ் டைரக்ஷன்லேயே சுற்றிக்கிட்டு வாங்க. இப்போ நம்ம உப்பு போட்டு உரசியாச்சு. இப்போ நம்ம இதை தண்ணியில் க்ளீன் பண்ணிக்கலாம். எதுக்கு வந்து நம்ம உப்பு போட்டு உரசுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீன் மேலே இருக்குல்ல, அதை க்ளீன் பண்ணுறதுக்காண்டி தான். அப்போ தான் மீன் வந்து பளபளன்னு இருக்கும். இந்த மாதிரி தண்ணியில் அலசிக்கோங்க. மீனை நல்லா அலசிக்கணும். தண்ணியில் அலசுறது வந்து ஒரு 5 டைம்ஸ் நீங்கள் பண்ணிக்கணும். பாருங்கள், இப்போ இந்த வாட்டர் பார்த்தீங்கன்னா கிளியராகவே இருக்காது உங்களுக்கு. இப்போ தனியாக அதை எடுத்து வச்சுருங்க. எடுத்து வச்சுட்டு நீங்கள் திருப்பி மீனை வந்து தண்ணியில் போட்டு ஒரு 5 டைம்ஸ் கழுவிக்கணும். பாருங்கள் மீன் எவ்வளோ பளபளன்னு இருக்குன்னு பாருங்கள். உப்பு போட்டு உரசினா மட்டும்தான் மீன் வந்து பளபளன்னு இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் உப்பு போட்டு உரசிக்கோங்க. நல்லா உரசியாச்சு. மீன் நல்லா பளபளன்னு இருக்குது, நமக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ மீனை தண்ணியில் நிரப்பி அதுக்கப்புறம் தண்ணியோடய வச்சு மீனை உரசி எடுத்துக்கோங்க. போன வாட்டி நம்ம உப்பு போட்டு பண்ணோம், தண்ணியிலே போட்டு உரசி ஒரு 5 டைம்ஸ் இந்த மாதிரி நீங்கள் பண்ணணும். நீங்கள் வந்து இந்த ப்ராசஸை வந்து 5 டைம் ரிப்பீட் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா, அந்த தண்ணீர் கலர் வந்து கிளியராக இருக்கணும். நம்ம மீன் அலசியில் அதில் அழுக்கு கலர் இருக்கும், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் க்ளீன் பண்ணியில். நீங்கள் வந்து இது ஒரு 5 டைம்ஸ் பண்ணிங்க அப்படின்னா, அந்த 5th டைம் நீங்கள் பண்ணியில் தண்ணி வந்து க்ளீனாக இருக்கும், மீனும் க்ளீனாக ஆயிரும். இப்போனா நீங்கள் 2nd டைம் பண்ணியில் ஒரு மாதிரி அழுக்கு கலரில் இருக்கும். 5 டைம்ஸ் பண்ணிவிட்டு எடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கிளியராக இருக்கும். இப்போ நான் 5 டைம்ஸ் பண்ணிவிட்டு அதனால் பாருங்கள் தண்ணீர் எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள், கிளியராக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம மீனை க்ளீன் பண்ணியாச்சு. பாருங்கள் மீன் பளபளன்னு இருக்குது. ஏன்னா நம்ம உப்பு போட்டு 5 டைம்ஸ் தண்ணியில் போட்டு அலசியிருக்கோம், அதனால் நல்லா க்ளீனாக இருக்குது. நீங்கள் மீன் துண்டு பெருசாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி 2ஆக கூட கட் பண்ணிக்கலாம், நீங்கள் பாதியாக கூட.
மீனை வந்து இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி சாப்பிட்றது நல்லது. ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்ம சேனலில் நான் நண்டு க்ளீன் பண்ணுறதும் போட்டிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், அதையும் போய் மறந்துடாமல் செக் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்காண்டி போடுவேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கம் ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.